கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம என்னாகும் 4 அதிகாரம் பார்த்துருக்குறோம். இதுலேருந்து ஒவ்வொருத்தரும் இஸ்ரேல் ஜனங்கள், லேவியர்கள் எல்லாம் கொத்தமாக என்றது வைக்கிறதுல நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ வந்து 5வது அதிகாரம். 5வது அதிகாரத்தில் எப்படின்னா, குஷ்டரோகிகள், பிரமியம் உள்ளவர்கள், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள், இவங்களெல்லாம் என்ன செய்யணுமா, பாளையத்துக்கு புறம்பே என்ன செய்யணுமா விலக்கி விட்டுருணும். இஸ்ரேல் புத்திரர் எகிப்துலேருந்து கானானுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, கூடாரம் போட்டு தானே பாளையம் வரைக்கும் உட்காந்துருக்காங்க. அதனால தான் என்னது அந்த பாளையம்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பாளையத்துலேருந்து என்ன செய்யணுமா விலக்கிடுவோம். அவங்க கூடாரம் போட்டு இருக்கிறதுக்கு வெளியில் கொண்டு என்ன செஞ்சோமா இவங்களை கொண்டு வச்சிடணுமா. பிரமியம் உள்ளவர்கள், குஷ்டரோகிகள், சவனா பிரயத்தினால் தீட்டுப்பட்டவங்க இவங்கள. இது வந்து நம்ம ஏற்கனவே எல்லாம் படிச்சிட்டோம். யாத்ராமும் லேவராத்தில் படிச்சிட்டோம், பார்த்துட்டோம். ஆனாலும் இப்போ இதுலேயும் வந்திருக்கு என்ன அப்படின்னா, இப்போ அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் தான், பெண் பிள்ளையாக இருந்தாலும் தான், குஷ்டரோகம், பிரமியம், சவத்தில் தீட்டுப்பட்டவர்கள் ஆண் பிள்ளையாக இருந்துச்சு தான், பெண் பிள்ளையாக இருந்தாலும் தான், யாராக இருந்தாலும் சரி தான், பாளையத்துக்கு புறம்பே என்ன செஞ்சிடணும், அவங்க தீட்டுப்பட்டவங்கன்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி வச்சிடணும். அடுத்தபடியாக அவங்க விடுதலை பெற்று வரும். அதுக்கப்புறம் ஆசாரிட்ட காமிச்சிட்டு வரலாம். அதுக்குள்ள டீட்டெல்லாம் நம்ம முன்னாலே பார்த்துட்டோம். இப்போ கர்த்தர் மோசைக்கு சொன்னபடியே இஸ்ரேல் புத்திரர் செய்து, இஸ்ரேல் புத்திரருக்கு நினைச்சாங்க. கர்த்தர் மோசைக்கு சொன்னபடி அப்படியே இஸ்ரேல் புத்திரர் பாளையத்துக்கு புறம்பாக்கி விட்டாங்க. யாரெல்லாம் குஷ்டரோகம் முடிச்சிருக்கோ, பிரயத்தினால யாரெல்லாம் செவப்படுத்திக்கவங்களெல்லாம் நினைச்சிட்டாங்க, பாளையத்துக்கு புறம்பு என்ன செஞ்சுட்டாங்க, இஸ்ரேல் புத்திரருக்கு விலக்கி வச்சுட்டாங்க. திரும்ப மேலும் கர்த்தர் மோசை நோக்கி சொல்கிறாரு, நீ இஸ்ரேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு புருஷனானாலும் சரிதான், ஒரு ஸ்திரீயானாலும் சரிதான், கர்த்தருடைய கட்டளையை மீறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கர்த்தருடைய கட்டளையை மீறி மனுஷர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானார். அவங்க வந்து என்னன்னா, ஒரு புருஷனாக இருந்த ஸ்திரீயாக இருந்தது தான் கர்த்தருடைய கற்பனை கட்டளைகளை மீறி ஏதாவது ஒரு பாவம் எந்த மனிதனுக்கு விரோதமாக இவங்க செஞ்சிட்டா, அவங்க என்னச்சுன்னா அந்த பாவத்தை என்ன செய்யணுமா, அறிக்கையிடணுமா. அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் மித்தம் அபராதம் செலுத்தணும்ல, அந்த அபராத காணிக்கையில் 5ல் 1 பங்கு என்ன செய்யணுமா அதிகமாக கூட்டி, யாருக்கு விரோதமாக குற்றம் செய்தாங்களோ அவங்களுக்கு என்ன செஞ்சிடணுமா, செலுத்தணுமா. நான் அவங்களுக்கு விரோதமாக குற்றம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து அதை வந்து அந்த 5ல் 1 பங்கு காணிக்கையாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அதை கேட்டு வாங்குறதுக்கு அவங்க இனத்தான் யாருமே இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். இல்லை அப்படின்னா அவங்க வந்து பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடா இருந்து செலுத்தப்படுவதும் இல்லாமல் கர்த்தருக்கு அந்த அபராதம் நிச்சயமா செலுத்தணுமா. அந்த குற்றம் செய்தவனுக்கு செலுத்தணுமா. அவனுக்கு யாரும் கேட்டு வாங்கக்கூடிய இனத்தான் இல்லை அப்படின்னா அது வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிச்சயமா செலுத்தப்படும் போது அந்த அபராத தொகையை கர்த்தருக்கு செலுத்தணுமா. அது வந்து அந்த காணிக்கை யாருக்கு, ஆசாரியனை செய்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி இஸ்ரேல் புத்திரர் நினைச்சிட ஏறெடுத்து படைக்கும்படி ஆசாரிடத்தில் கொண்டு வருகிற எல்லா பரிசுத்தமான படைப்பும் என்னது, படைப்பும் ஆசாரியனுடையது. ஜனங்கள் வந்து காணிக்கை செலுத்துகிறாங்க, படைப்பு செலுத்துகிறாங்க. அப்போ அது வந்து யார், அது எல்லாம் ஆசாரியன். அவங்களுக்கு வந்து சொத்தே யார், கர்த்தர் தான் அவங்களுக்கு சொத்து. அவங்களுக்கு வேலைக்கு எங்கே செய்ய போகிறதில்ல. அதனால் மக்கள் படைக்கிற படைப்புகள் காணிக்கை தான் என்னது, கர்த்தருக்கு செலுத்தின பிறகு அது அவங்களுக்கு தான் நினச்சது, லேவியர்கள் ஆசாரியர்களுக்கு தான் அது வந்து என்னது சேரும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக ஒவ்வொரு படைப்புகள், பரிசுத்தமான வஸ்துகள் எல்லாமே யாருக்கு தான், ஆசாரியனுக்குள்ளது தான். ஆசாரியனுக்கு தான் அது கொடுக்கணும். ஆசாரியனுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி இருந்தால் அவனுக்கு எடுத்து கொடுத்துடணுமா. அப்புறம் கர்த்தர் மோசே நோக்கி சொல்கிறாரு, இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே நீ சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருவனுடைய மனைவி. இப்போ நம்ம நினைச்சிடும், திருமணம் செய்து கொடுக்கும்போது பிறர் முகம் பாராமல் இருப்பாயாக அப்படின்னு சொல்லி தான் கணவனுக்கும் மனைவிக்கும் நினச்சது வாக்குறுதி சபையில் கேட்டு தான் நினச்சாங்க திருமணம் முடித்து கொடுக்குறாங்க. அப்படி திருமணம் முடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க திருமணம் முடித்த பிறகு தன்னுடைய கணவனையோ தன்னுடைய மனைவியை விட்டுட்டு அடுத்தவங்க கனவியோட அடுத்த மனைவியோட தொடர்பு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ ஸ்திரீனா புருஷனுக்கு துரோகம் பண்ணுதா, புருஷன்னா ஸ்திரீக்கு துரோகம் பண்ணுறான். இப்படி துரோகம் பண்ணுனா என்ன சொன்னால், இப்போ ஸ்திரீ வந்து துரோகம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கிட்டோம். துரோகம் பண்ணுனா அது வந்து புருஷனுக்கு தெரியல, யாருக்குமே தெரியாதபடி ரகசியமாக நினைச்சுறாங்க. அப்போ அவன் செஞ்சிட்ருக்காங்கன்னு வச்சுக்கிடும். இவங்க வந்து குற்றம் யாருக்குமே தெரியல, மறைமுகமாக செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து கணவனுக்கு வந்து இதுலேருந்து சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கிடும். கணவனுக்கு அவர் நடவடிக்கை பாவனைகளில் சந்தேகம் வருது. அப்படின்னா என்ன செய்யணும்னா, சந்தேகம் வரனால என்ன செய்யணும், எரிச்சல் ஆவி வந்துடும். அவன் மேலே எரிச்சல் ஆவி வருதுன்னா, ஏன்னா அடுத்தவங்களோட தொடர்பு வச்சுக்கும் போது தன்னோடு என்ன செய்ய மாட்டாங்க, தன்னுடைய கணவனோடு சரியான தொடர்பு வர மாட்டாங்க.
அப்படி அப்படி இருக்கும்போது தான் வந்து எரிச்சல் ஆவி என்னச்சுது வருது. அப்போ அந்த எரிச்சல் ஆவி வரும்போது உடனே என்னச்சுன்னா நேராக ஆசாரின்ட்டு என்ன செய்யணும், போனேன் மறுபடியும் தீட்டுப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், தீட்டுப்பட்டிருக்கா அதனால எனக்கு எரிச்சல் வருது அப்படின்னு சொல்லி அந்த ஏன்னா இது வந்து கணவன் வந்து கொஞ்சம் ஓரளவு கண்டுபிடிச்சிருவாங்க. மற்றவங்களுக்கு செய்தது கண்டுபிடிக்க தெரியல. ஆனால் கணவன் வந்து மனைவி நடத்தையில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனால அவனுக்கு எரிச்சல் ஆகி வருது. அப்படி எரிச்சல் ஆகி வந்தபோது என்னச்சுன்னா, தன்னுடைய மனைவியை என்னச்சுன்னா ஆசாரியன்ட்ட கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போகும்போது அவன் எப்படி கூட்டிட்டு போனான்னா, அவள் நிமித்தம் ஒரு எப்ப அளவான வார்க்கோதை மாவில் 10ல் 1 பங்கு என்னது ஆசாரியனுக்கு எரிச்சணும் படைக்கணும். படைக்கணும். அப்போ அது வந்து என்னது எரிச்சலையும் காணிக்கையை அக்கிரமித்து நினைப்பூட்டுறவுடைய காணிக்கையாக இருக்குமா. அதனால் அதன் மேல் என்ன செய்யக்கூடாது, எண்ணெய் வந்து வார்க்கக்கூடாது. எண்ணெய் வார்க்காதபடிக்கு தூபம் வர்க்கம் போடாதபடிக்கு அந்த 10ல் 1 பங்கு என்ன செய்து மாவை எடுத்து வார்க்கோதை மாவு எடுத்து கர்த்தருக்கு எரிச்சல் காணிக்கையாக கொண்டு போனோம். எரிச்சலின் காணிக்கையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கொண்டு போனோம். அப்போ ஆசாரியன் அது அவளை என்ன செய்வா, சமீபத்தில் அழைத்து தூரத்தில் அழைச்சி பக்கத்தில் வச்சு அழைச்சி கர்த்தருடைய சந்நிதி நிறுத்தினான். அவளை சமீபம்னா பக்கம் சமீபத்தில் வரவழைத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் உள்ள நிறுத்தி ஒரு மண் பாண்டத்தில் என்ன செய்யணும், பரிசுத்த ஜலம் வார்க்கணும். மண்பாண்டத்தில் பரிசுத்த ஜலம் வார்த்து அந்த வாசஸ்தலத்தின் தரையில் எங்கும் புழுதியில் கொஞ்சம் எடுத்து, வாசஸ்தலத்து தரையில் புழுதி இருக்கும்ல, அந்த புழுதியில் கொஞ்சம் எடுக்கணும். அதையும் எடுத்து அந்த ஜலத்தில் என்ன செய்யணுமா போடணுமா. போட்டுட்டு அந்த ஸ்திரீயை என்ன செய்யணும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் கொண்டு நிறுத்திட்டு அவள் முக்காட்டை என்ன செஞ்சிடணும், நீக்கிடணும். முக்காடு போட்டு ஸ்திரீகள் முக்காடு போட்டு வருவாங்கள்ல, முக்காட்டை என்ன செஞ்சிடணும், நீக்கிட்டு அந்த எரிச்சலின் காணிக்கையாக நினைப்பூட்டுதலின் காணிக்கை வந்து அவள் உள்ளங்கையில் வைக்கணும். அது என்னது நினைப்பு, அது ஒரு எப்பா அளவான வார்க்கோதை மாவில் 10ல் 1 பங்குன்னு சொன்னால அந்த எரிச்சலின் காணிக்கை தான் என்ன செய்யணும், அவள் கையில் உள்ளங்கையில் என்ன செய்யணும் வைக்கணும். வைக்கும்போது சாபகாரணமான ஜலம் ஆசாரின் கையில் இருக்கணும். அந்த ஊற்று மண்பாண்டத்தில் பரிசுத்த ஜலம் வறுத்து வாசஸ்தலத்துக்குள்ள புளியில் கொஞ்சம் எடுத்து போட்டோன்னு சொல்லி வச்சோம்ல, அந்த ஜலம் வந்து ஆசாரின் கையில் இருக்கணும். அந்த நினைப்பூட்டில் காணிக்க நம்ம வார்க்கோதை மாவு வந்து உள்ளங்கையில் வைக்கணும். வச்சுட்டு ஆசாரியன் அவளை என்ன செய்யணும், ஆணையிட வைக்கணும். நான் வந்து என்ன செய்யணும், பாவம் செய்யலை, புருஷனுக்கு நான் துரோகம் பண்ணலை அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அவளை வந்து ஆணையிட பண்ண வைப்பான். அப்போ ஆணையிட வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த நினைச்சு காணிக்கையை என்ன செய்யணும், உள்ளங்கையில் வச்சு அந்த கசப்பான ஜலம் ஆசிரியர் கையில் வச்சுக்கிறான். இப்போ அவளுக்கு வந்து அவளோட புருஷன் முகம் நான் பிற முகம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அவள் வந்து சொல்லணும். அப்படி பார்க்கல அப்படின்னு இருந்தால் இப்போ என்ன செய்யணும்னா, அந்த சாபகாரணமான கசப்பான ஜலத்தில் கொஞ்சம் தோசம் நீங்கிறதுக்கு என்ன செய்யணும், வைக்கணும். அது எப்படி அப்படின்னா, நான் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற பிரமுகம் பார்த்து உன் புருஷனுடைய அன்றி அன்னுடைய சமயோகமாய் தீட்டுப்பட்டிருப்பாய். ஆனால் கர்த்தர் நினைச்சுவார், ஒரு இடுப்பு சூம்போம். அவள் வந்து எரிச்சலின் காணிக்கை செலுத்தி வரும்போது அவள் உண்மையிலேயே பாவம் செஞ்சுருந்தா, தன்னுடைய கணவனை விட்டுட்டு மறுபடியும் கணவனோட தொடர்பு வச்சுருந்தா, அவள் பாவம் செஞ்சுருந்தா அப்படின்னா அங்கே வந்து இந்த காணிக்கை செலுத்தும் போது ஆசாரியன் அந்த அந்த சாபகாரணமான இந்த ஜலத்தில் கொஞ்சம் அது தெளிக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, அவளுடைய இடுப்பு என்னச்சுமா சூம்புமா, இடுப்பு சூம்புமா, ஆனால் வயிறு என்னச்சுமா வீங்குமா. இப்படி ஜனங்களுக்குள்ளே என்னச்சுமா ஒரு சாபமான ஸ்திரியாக என்னச்சுவா ஆணையிடப்பட்டவளாக என்ன செஞ்சுருவா வந்துடுவா. ஏன்னா வந்து நான் என்னச்சுவா நான் அது பாவம் செய்யலைன்னு சொல்லுவா. அப்போ இது ஆணை விட்டதுன்னா இப்போ அது சாபம் முடிஞ்சிருதுல, அதான் இன்னும் சொல்ல மாட்டால, அதான் சாபக்காரமாக இருந்துச்சால வந்து அவருடைய வயிறு எரிச்சு வீங்கவும் இடுப்பு சிம்பவும் பண்ணிவிட்டு குடலுக்குள்ளே எரிச்சணுமா பிரவேசிக்க கிடதுன்னு சொல்லி அந்த சாப வார்த்தையிலே ஸ்திரியை எரிச்சது ஞானம் எடுத்து சொல்வாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதற்கு அந்த ஸ்திரீ என்ன செய்யணும், ஆமேன்னு சொல்லணும். உண்மையிலேயே பாவம் செஞ்ச ஆசாரன்ட்டு சன்னிதானத்துக்கு வந்தாச்சுன்னா உண்மையிலே நினச்சா ஆமேன்னு சொல்லணும். அப்போ இது வந்து செஞ்சுருந்தா அவளுக்கு தண்டனை, செய்யலைன்னா அவளுக்கு தண்டனை இல்லை. அதுக்கு தான் கொண்டு வரும்போது அவள் என்ன செய்யணும், சொல்லும் போது ஸ்திரீ ஆமேன்னு சொல்லணுமா. பின்பு ஆசாரியன் இந்த சாப வார்த்தையில் என்ன செய்யணும், ஒரு வீட்டில் ஒரு சீட்டில் எழுதணுமா. சீட்டில் எழுதி அவைகளை ஒரு கசப்பான ஜலத்தினால் என்ன செய்யணுமா கழுவி போட்டுருமா. கசப்பான ஜலத்தினால் கழுவி அதை என்ன செய்யணும், அந்த சீட்டை என்ன செஞ்சிடணும் உள்ளே போட்டுடணும். இந்த சாபகரணமான இந்த கசப்பான ஜலத்தை என்ன செய்யணும், அவளை குடிக்க முடியும் என்ன செய்யணும் பண்ணணும். அப்போ குடிக்க போகும்போது சாபகாரணமான அந்த ஜலம் வந்து அவளுக்கு வயிற்றுக்குள்ளே இறங்கி எரிஞ்சதும் கசப்பாகும், வயிற்றுல இறங்கி கசப்பாகும். பின்பு ஆசிரியன் அந்த எரிச்சலின் காணிக்கை என்னச்சுன்னா அந்த ஸ்திரீயின் கையிலேருந்து வாங்கணும். ஸ்திரீயின் கையில் தான் எரிச்சலின் காணிக்கை இருக்குது, மல்லி மாவு கோதுமை மாவு, அதை அவள் கையிலேருந்து எரிச்சலும் வாங்கணும். வாங்கிட்டு அந்த ஸ்திரீயின் கையிலேருந்து வாங்கி அதை என்ன செய்யணும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய்யணுமோ அசைவாட்டணுமா.
அசைவாட்டி பீடத்தின் மேல் என்ன செய்யணுமா, அதை தெளிக்கணுமா. பீடத்தின் மேல் தெளிச்சுட்டு ஞாபகக்குறியாக அதில் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்துட்டு வரணும். ஞாபகக்குரியமாக அந்த கத்திர சன்னிதியில் அசைவாட்டி பீடத்தில் செலுத்தினால எரிச்சல் காணிக்க அந்த இடத்துல ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து பீடத்தின் மேல் என்ன செய்யணும், தகனித்து பின்பு அந்த ஸ்திரீக்கு என்ன செய்யணும், அந்த ஜலத்தை என்ன செய்யணுமா, குடிக்க முடி கொடுக்கணுமா. அந்த ஜலத்தை வந்து அவளை குடிக்கக்கூடிய செய்த பின்பு சம்பவிப்பதாவது என்ன சம்பவிக்கும் அப்படின்னா, அவள் தீட்டுப்பட்டு தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணி இருந்தாள். உண்மையிலேயே தீட்டுப்பட்டிருக்கா அப்படின்னா அவள் புருஷனுக்கு நினச்சிதான் துரோகம் பண்ணிட்டான். அப்போ இப்படிப்பட்டவள் என்ன செய்யணும், சாப காரணமாக நினச்சாலும் வந்து அவளுக்குள்ள என்ன செய்யணும், பிரவேசிக்க கசப்பு உண்டாக்கணுமா. அப்போ அவள் இருக்கும் போது என்ன செய்ய முடியும், அவள் வயிறு வீங்கி அவள் இடுப்பு நினச்சிருமா சும்புமா. இப்படியே அந்த ஸ்திரீ தன் ஜனங்களுக்கு நினச்சிவா சாபமாக இருப்பாளாம். அந்த ஸ்திரீ வந்து தீட்டுப்படாதபடிக்கு சுத்தமாக இருந்தால் அந்த ஆணைக்கு நீங்களாகி அவள் நினச்சிவான் கற்பந்தரிக்கவளாக ஆயிடுவா. தீட்டுப்பட்டிருந்தா இடுப்பு சும்போ வயிறு வீங்கும், தீட்டுப்படலை அப்படின்னா கற்பந்தரிக்கவளாக ஆயிடுவா. இப்படி அவள் வந்து எப்படி பாவம் செஞ்சாலும் செய்யலைன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அது வசதியாக இருக்குமா. அதனால் அது என்ன செய்யணும், ஆசாரிட்ட கொண்டு அந்த எரிச்சலை காணிக்கையை செலுத்தணும் கணவன். அப்புறம் வந்து ஒரு ஸ்திரீ வந்து தன் புருஷனுடைய அந்நிய புருஷனுடைய சேர்ந்து தீட்டுப்பட்டதினால் உண்டான எரிச்சலுக்கும் புருஷன் மேல் எரிச்சலின் ஆவி வருகிறதுனால் அவள் தன் மனைவியின் மேல் அடைந்த சமுதாயத்துக்கும் அடுத்த பிரமாணம் இதுவான். இது ஒரு பிரமாணம். அவன் கர்த்தருடைய சந்நிதியில் தன் மனைவியை நிறுத்துவான். அப்போது ஆசாரியன் அந்த பிரமாணத்தின்படியெல்லாம் அவளுக்கு என்ன செய்யணுமா, இப்போ மேலே பார்த்தோம்ல, இந்த மேலே பார்த்த பிரமாணத்தின்படி ஆசாரியன் அவளுக்கு என்ன வேணும் செய்வானாம். புருஷனால என்ன செய்வான், அக்கிரமத்துக்கு நீங்களாக இருப்பான். ஏன்னா புருஷனில் தான் கொண்டு ஒப்படைச்சிருக்கான், அதனால் என்ன செய்வான், அக்கிரமத்துக்கு என்ன செய்வான், நீங்களாக இருப்பான். அப்படிப்பட்ட ஸ்திரீ என்ன செய்வான், தன் அக்கிரமத்தை என்ன செய்வான், சுமப்பானாம். புருஷனானவன் அக்கிரமத்துக்கு நீங்களாக இருப்பானா, அப்படிப்பட்ட ஸ்திரீயும் தன் அக்கிரமத்தை என்ன செய்வான், சுமப்பானா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைச்சார் மோசையோட சொல்கிறாரு. திரும்ப 6வது அதிகாரம் 6வது அதிகாரத்துலேயும் கர்த்தர் நினைச்சார் மோசனைக்கு சொல்கிறாரு, நீ இஸ்ரவேல் புத்திரரிடம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, புருஷனாக இருந்தாலும் சரிதான் ஸ்திரீயாக இருந்தாலும் சரிதான் கர்த்தருக்கென்று என்னது விரதம் பண்ணி கொண்டவர்களாக இருக்கும்படி நசிரேய விரதமாகிய ஒரு விசேஷத்தை பொறுத்தரை பண்ணிட்டான்னு வச்சுக்கணும். இஸ்ரவேல் புத்திரர் சொல்ல வேண்டியது, புருஷனாலும் ஸ்திரீயாலும் கர்த்தருக்கு விரதம் பண்ணி கொண்டவர்களாக இருக்கும்படி நசிரேய விரதத்தை ஒரு விசேஷத்தை பொறுத்தனையாக பண்ணணும்னு வச்சுக்கிடும். அப்படிப்பட்ட என்ன செய்யணுமா, திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் என்ன செய்யணுமா, விளக்கு கடணுமா. அவன் திராட்சை ரசத்தின் காடி மற்ற மதுபானத்தில் உள்ள காடி திராட்சை ரசனால் செய்த எவ்வித பானத்தையும் நினச்சக்கூடாது, குடிக்கக்கூடாது. திராட்சை பழங்களை திங்கக்கூடாது, திராட்சை வற்றல்களை நினச்சக்கூடாது, புசிக்கக்கூடாது. தான் நசிரனாக இருக்கும் நாள் வரைக்கும் திராட்சை கொடி உதை முதல் தோல் வரைக்கும் செய்யப்பட்டதான யாதொன்றையும் புசியாதபடிக்கு இருக்கணுமா நசிரன்றதையும் செஞ்சவன். அதுக்கப்புறம் அது முடித்த பிறகு சாப்பிட்டுக்கலாம், குடிச்சிக்கலாம். இப்போ வந்து நினச்சக்கூடாது, தொடக்கூடாது. அடுத்தல ஒரு ஸ்திரீ நினச்சிடனா அவளும் நசிரை விரதம் காக்கிறான்னு வச்சுக்கிடும். நசிரனாக இருக்க நாளெல்லாம் விதை முதல் தோல் வரையினால் செய்யப்பட்ட யாதொன்று புசிக்கக்கூடாது நசிரை விரதம் காக்கிறவன். ஆனால் நசிரை விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரன் குத்தி அவன் தலையிலே நினச்சக்கூடாது, படக்கூடாது. ஒன்று திராட்சை செடியில் விதை முதல் இலை வரைக்கும் நினச்சக்கூடாது, அவன் வயிற்றுக்குள்ளே எதுவுமே போகக்கூடாது. ரெண்டாவது வந்து நசிரை விரதம் காக்கும்போது சவரன் கத்தி அவன் தலையில் நினச்சக்கூடாது, படக்கூடாது. சிம்சனை பார்க்குறது பார்த்தீங்களா, சிம்சனுக்கு தலையில் இந்த கத்தியே படாதபடிக்கு இருப்பான். கடைசியில் அந்த தலையில் இருந்து இது நினச்சிப்பா ஏமாற்றி வஞ்சித்து என்ன செஞ்சுருவா, முடியை எடுக்க வச்சுருவா. அதனால முடியில்லாத படிக்க போயிடுவான்னு சொல்லி பார்க்குறோம். அதேபடியே அந்த சிம்சன் நசிரை விரதம் எடுத்தான். ஆனால் விபச்சாரி கிட்ட ஆகப்பட்டதுனால தன்னுடைய பழத்தெல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிட்டான். இதே போல் நாம் நினச்சது விபச்சார ஸ்திரியோட விபச்சாரக்காரங்களோட யாரோட நினச்சது தொடர்பு வைக்கக்கூடாது. வச்சுருந்தா நமக்கு அப்படி தான் என்ன செய்யும், சாபம் வரும். ஆனால் இப்போ என்ன செய்யணும், அந்த நசிரை விரதம் காக்கும்போது திராட்சை விதையிலேருந்து கொடி வரைக்கும் உள்ளதை எதையும் புசிக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது சவரன் கத்தி தலைமையில் நினச்சக்கூடாது, பரவக்கூடாது. ஆனால் விரதை காக்கும் நாள் வரைக்கும் அந்த நாட்கள் அவன் தலைமையில் நினச்சணும், நீளரமாக நினச்சணுமா, வளர விட கடணுமா. அவன் கர்த்தருக்கென்று விராது செய்யப்பட்ட நாளெல்லாம் யாதொரு பிரேயத்தண்டிலே நினச்சக்கூடாது, யாருமே போகக்கூடாது. அப்புறம் வந்து அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசிரை விரதம் அவன் தலையில் இருக்கிறபடினால மரணம் அடைந்து தன் தகப்பனாகிய தகப்பனாலும் சரிதான், தாயாக இருந்தாலும் சரிதான், சகோதரனாலும் சரிதான், சகோதரியானாலும் சரிதான், தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. யாராரு நசிரை விரதம் செய்கிறவன் பக்கத்துலேயே போகக்கூடாது. தாயாக இருந்தாலும் சரிதான், தகப்பனாக இருந்தாலும் சரிதான், சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரிதான், கிட்ட நினச்சக்கூடாது, போகக்கூடாது. அவங்க நசிரை விரதம் காக்கிறதுனால முடியை நினச்சக்கூடாது, வெட்டக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துருக்குறோம்.
அடுத்தது திராட்சை ரசம் அது எதுவுமே என்ன செய்யறது குடிக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து அப்படிலாம் செய்யும்போது தான் அவன் என்ன செய்கிறான், ஆசிரியர் விரதம் காக்கனாலலாம் அவன் என்ன பரிசுத்தமாக இருக்கிறான். இப்போ வந்து ஒரு ஆசாரியன் இருக்கிறான்னு வச்சுக்கிறோம். அவன் அண்டையில் ஒருவன் நினச்சிடான் சடிதியாக நினச்சிடான் மரணம் அடைஞ்சிட்டான். பக்கத்தில் இருந்தவன் திடீர்னு அவனால சடிதியாக மரணம் அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கிறோம். அப்போ நரக விசிரமில் அவனுடைய தலை என்னச்சுது தீட்டப்பட்டதாலும் அந்த சுத்திகரிப்பு நாளாயில் 7ஆம் நாள் என்னச்சணும் தலையை சிரைத்துக்கணும். இப்போ அவன் என்ன செஞ்சுட்டான், அவன் பக்கத்தில் இருக்கும்போது கீழே தெத்து கீழே விழுந்துட்டாங்க. அதனால அவன் என்ன செய்யறான், இப்போ சுத்திகரிப்பு நாட்கள் நினச்சது அவனுக்கு வந்து நிறைவேறலை. அதனால் அந்த சுத்திகரிப்பு நாட்களில் என்ன செய்யணும்னா தலையை என்ன செய்து மொட்டை அடிச்சிடணும். மொட்டை அடிச்சிடணும். 7ஆம் நாளில் என்ன செய்யணும், அதை முடிய அடிச்சிடணும், முடியை வெட்டை அடிச்சிடணும். 8ஆம் நாளில் என்ன செய்யணுமா 2 காட்டு புறாக்களையும் 2 புறா குஞ்சுகளையும் ஆசார கூடாரத்துக்கு கூடாரவாசியில் ஆசார இடத்துல என்ன செய்யணுமா கொண்டு வரணுமா. விரதம் காக்கும் 8 நாள் வரைக்கும் காட்டுப்புறா அல்லது 2 புறா குஞ்சு என்னச்சுணும் ஆசார இடத்துல கொண்டு வரணும். அப்போ ஆசாரி என்னச்சுணும் ஒன்றை பாவரன்னு பலியாகவும் மற்றொன்றை என்ன செய்வான்னா சர்வாங்க தாண்ட பலியாகவும் என்ன செய்வான். அப்போ பிணத்தினால் உண்டான தீட்டை என்ன செய்து அவன் நிவர்த்தி செய்து அவன் பரிசுத்தமாவான். அதுக்கப்புறம் அவன் திரும்ப நினச்சிதான் தன்னோட விரத நாட்கள் கத்திருக்கன்று காத்து 1 வருஷத்து ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும் கொஞ்சம் பள்ளியாகவும் ஆசாரணத்தில் என்ன செய்யணுமா கொண்டு வந்து கொடுக்கணுமா. 1 வருஷத்து ஆட்டுக்குட்டியை குட்டி பிள்ளையாக கொண்டு கொடுக்கணுமா. அவனுடைய நசிரை விரதம் தீட்டுப்பட்டதுனால இந்த நாட்கள் என்னது அவனுக்கு விரதாவாக போயிட்டு. அதனால் திரும்ப அவன் என்ன செய்யுது நசிரை விரதம் என்ன செய்யணும் இருக்கணும். அது வந்து தீட்டுப்பட்டுட்டான்ல. அதனால் 7ஆம் நாளில் காட்டுப்புறா 2 குஞ்சுகளாக செலுத்துறான்னு பார்த்தோம். அடுத்தபடியாக என்ன சர்வாங்க பலி பிணத்தினால் ஈடுபட்டாச்சுன்னா வருஷத்து ஆட்டுக்குட்டியை ஒரு பிள்ளையாக என்ன கொண்டு வரணும். அவருடைய நசிரை விரதம் தீட்டுப்பட்ட சண்டை நாட்கள் என்ன விரதமாயிரும். அடுத்தபடியாக நசிரனுக்குரிய பிரமாணம்னா நசிரியன் பார்த்தோம் வந்து எரிச்சலின் காணிக்கக்கூடிய பிரமாணத்தை பார்த்தோம். இப்போ நசிரியருக்குள்ள பிரமாணம் பார்க்குறோம். ஒருத்தர் வந்து நசிர விரதம் காக்கணும் நசிரை விரதம் இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம். அந்த நாட்கள் நிறைவேறுது. எத்தனை நாட்கள் 40 நாளா 20 நாளா 21 நாளா எத்தனை நாள் விரதம் இருக்கிறாங்களோ அந்த நாட்கள் வந்து நிறைவேறுதுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த நாட்கள் நிறைவேறும்போது அவங்க என்ன செய்வேன்னா சர்வாங்க தண்டபலியாக ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும் கொண்டு வரணும் சமாதான பலிக்கு, சர்வாங்க தகன பலிக்கு. அடுத்தால பாவன பலிக்கு என்ன ஒரு வருஷத்து பழுதட்டு ஒரு பெண் ஆட்டுக்குட்டி என்ன கொண்டு வரணும். சமாதான பலியாக பழுதட்டு ஒரு ஆட்டுக்கடா. சர்வாங்கதான பலியாக ஒரு வருஷத்து பழுதட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, பாவன பலியாக ஒரு வருஷத்து பழுதட்ட ஒரு பெண்ணாட்டுக்குட்டி, சமாதான பலியாக பழுதட்டு ஒரு ஆட்டுக்கடா. இது மாத்திரம் 3ஆச்சா. இது அடுத்தபடியாக ஒரு கூடையில் எண்ணெயில் பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்த ஆதரசம், எண்ணெயில் தடப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் பானப்பள்ளியிலையும் நினைச்சு கத்திற்கு தனக்கு அணிக்க நினைச்சிருமா செலுத்தணுமா. அவைகளை ஆசாரியன் நினைச்சிடான் கத்தோட சன்னிதானத்திலிருந்து கொண்டு வரும்போது அவனுடைய பாவன பள்ளியும் அவனுடைய சர்வாங்க தண்ட பள்ளியும் செலுத்தி ஆட்டுக்கடாவை நினைச்சிடான் கூடையில் இருக்கும் புளிப்பில்லாத அப்பங்களோடு கூட கத்தருக்கு நினைச்சிடான் சேர்த்து சமதான பள்ளியாக நினைச்சிதான் செலுத்தி அவனோட போஜன பள்ளியும் பானப்பள்ளியும் நினைச்சிருமா படைக்கணுமா. அப்பொழுது ஆசிரியர் நினைச்சுவான். ஆசிரியர் விருதாங்க ஆக்கக்கூடிய நாட்களில் நினைச்சு வரேன்னா புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட சமதான பள்ளியும் செலுத்தி அவனோட போஜன பள்ளியும் பானப்பள்ளியும் என்ன படைக்கணும். அப்போ நசிரன் ஆசரிப்பு கூட வரத்தில் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை நினைச்சிடான் சிறைத்து பொருத்தனை பண்ணப்பட்டவன் நசிரை விரதம் காக்குறான். அவன் நினைச்சிடான் ஆசரிப்பு கூடத்தில் இருக்கும்போது தன் தலையை சிரித்து பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரில் நினைச்சிடான்னா எடுத்து சமதான பள்ளியின் கீழ் எரிகிற அக்கினியில் நினைச்சிருமா போடணுமா. இப்போ நசிரையை பொறுத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை நினைச்சிடான் சிரைச்சிருக்கான்ல அந்த இதை நினைச்சிருமா ஆசாரியன் ஆட்டுக்கடாயினுடைய வேவிக்கப்பட்ட ஒரு முன்னந்தொடையும் கூடலில் இருக்கிறவர்களே புளிப்பில்லாத ஒரு அதிரசத்தையும் புளிப்பில்லாத ஒரு அடையும் எடுத்து அந்த யார் நசிரை விரதம் காக்குறாங்களோ அவங்க உள்ளங்கையில் நினைச்சிடணும் வைக்கணுமா. அவங்களே கர்த்தர் சன்னிதானில் நினைச்சிடும் வைத்து ஆசை வாட்ட கடணுமா. அப்போ அவன் ஆசை வாட்டப்பட்ட மார்க்கண்டத்திலே எடுத்து அந்த சர்வாங்க அந்த மார்க்கண்டத்தோடும் ஏறெடுக்க படைக்கப்பட்ட முன்னந்தோடையும் ஆசாரின்னு சேர்மோம். கர்த்தர் சன்னிதானத்தில் ஆசை வாட்டப்பட்டவன் அது அசைக்க விடப்பட்ட மார்க்கத்தோடும் ஏறெடுக்கும் எல்லா படைப்புகளோடும் முன்னந்தோடையோட நினைச்சிடும் ஆசாரின்னு சேருவான். அது பரிசுத்தமானது. அது வந்து என்ன செய்யக்கூடாது தீட்டுப்படுத்தக்கூடாது. இடத்துல பொறுத்தனை பண்ண ஒரு நசிரனும் தன் கைக்கு உதவுகிறது இல்லாமல் பொருத்தனை பண்ண நசிரையும் தன் கைக்கு உதவுறதையும் இல்லாமல் தன் நசிரை உதவித்துவம் கர்த்தருக்கு
அந்த விரதம் காக்கக்கூடிய நசரேய விரதம் காக்க நாட்களில் காணிக்கை செலுத்தக்கூடிய காணிக்கைகளுக்கு அடுத்த பிரமாணம் இதுவாம். பொருத்தனை பண்ணவன் நசரேயனுக்கும் தன் கை குதிரது இல்லாமல் தன் நசரேய விரதத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னது அடுத்த பிரமாணம் இதுவாம். அவன் செய்த பொருத்தனையின்படி என்ன செய்வான், தன் பொருத்தனைகள் பிரமாணத்துக்கு ஏற்றபடி செய்து என்ன செய்யணுமா தீர்க்கணுமா செய்திருக்கணும். அந்த சமயத்தில் இப்போ வந்து நசரேய விரதம் காக்கிறவனை நம்ம பார்த்துட்டோம். எப்படி காணிக்கை செலுத்தணும், எப்படி விரதம் காக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். தீட்டுப்பட்டவங்ககிட்டலாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்புறம் சகோதரி கூட தீட்டுப்பட்டால் கூட போகக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறாங்க சபத்துக்கிட்ட. அடுத்தபடியாக பின்னும் கர்த்தர் மோசேக்கு சொல்றார், நீ ஆரோனோட அவருடைய குமாரனோட நீ சொல்ல வேண்டியது என்னன்னா, இஸ்ரேல் புத்திரர் நீ ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து இஸ்ரேல் புத்திரர் ஆசீர்வதிக்கும் போது அவர்களை சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள்னு சொல்லணும். ஆரோனோடும் அவன் குமாரனும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை என்ன பார்த்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நினைச்சுவார் காக்கடுவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கடுவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையை கிருபையாக இருக்க கடவுள்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மளை பிரகாசம் பண்ணி உண்மையில கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். முதலாவது முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருக்க கடவர். ரெண்டாவது முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதா. இவ்விதமாய் அவர்கள் நினைச்ச நாமத்தை இஸ்ரேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை நினைச்சுவேன் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லுன்னு சொல்லு கர்த்தர் சீனாய் மலையில் மோசையோடு நினைச்சாரு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பார். இதே போல் நாமும் நினச்சிக்கூடாது எந்த விதமான பாவசாபத்துக்கு அக்கிரமத்துக்கு ஆளாகாமல் இருக்கும்போது தான் நம்ம நினச்சணும் கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தில் நினச்சி முடியும் பிரவேசிக்க முடியும், இல்லைன்னா பிரவேசிக்க முடியாது. அதனால் ஏன்னா நம்ம சபையில் வாக்குறுதி கட்டுறோம், பிறர் முகம் பாராமல் என்று சொல்லி ஒருவர் வாக்கு கேட்டு திருமணம் முடிக்கிறதுனால நான் மற்றபடி சபையில் இருந்துட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு மற்றபடி பாவம் செஞ்சால் அது எனக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனைக்கு யாரும் ஆகலாதபடிக்கு நம்மளை நாம நினச்சதும் பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.